ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தா சேர்த்ததுக்கு அப்புறமா அதோட உப்பும், கொஞ்சம் எண்ணெயும் ஊத்திக்கணும். எண்ணெய் ஊத்துனா பாஸ்தா ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாது. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கோதுமை பாஸ்தா. பாஸ்தா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு வடிதட்டில போட்டு வடிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி பெரிய வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, பாத்திரத்துல தேவையான காய்கறிகள அளவா தண்ணி ஊத்தி வேக வச்சிருக்கிறேன். தண்ணியெல்லாம் வடிக்கல. வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு ஊத்தி வச்சிருக்கிறேன். நான் பீன்ஸ், கேரட், கோஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். காய்கறிகள்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மசால் சேர்த்துக்கலாம். நான் மேகி பாக்கெட்டுக்குள்ள இருக்கிற மசாலு ஒரு 3 பாக்கெட்டும், ஒரு மேகி மசால் தனியா விப்பாங்க. அந்த பாக்கெட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் காய்கறிகளோட மசால் வேகட்டும். இப்ப தனியா ஒதுக்கி விட்டு நடுவுல இந்த மாரி முட்டைய உப்பு சேர்த்து நல்லா அடிச்சு விட்டு கலந்து நடுவுல ஊத்திக்கோங்க. முட்டை ஊத்துன உடனே பெரட்டி விட வேணாம். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா பெரட்டி விட்டோம்னா நல்லா கொஞ்சம் பெருசு பெருசா வெந்து வரும். இப்ப முட்டைய காய்கறிகளோட ஒண்ணா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு வடிச்ச பாஸ்தா சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியா கசூரி மேத்தியோ, மிளகுத்தூளோ சேர்த்து கலந்து விட்டு இறக்கிக்கலாம்.